ரொட்டேட் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு லெமனில் நான் எடுக்கிற மாதிரி ஜூஸ் உங்களால் எடுக்கவே முடியாது. பீச்சிக்கிட்டு வருது. ஆமாம் சார், லெமனில் இவ்வளோ ஜூஸ் வந்து யாராலையும் எடுக்கவே முடியாது சார். அந்த பழத்தோட சைஸ் வந்துருச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், சாரோட கையில் பாருங்கள் சார். ஏதோ ஒரு விதை உடஞ்சிருக்கா சார்? ஒன்று கூட உடையல. எல்லாமே பார்க்குறீங்க பாருங்க, லைவாக பார்க்குறீங்க. எதுவுமே தேவையில்ல சார். மெயின் அதை நல்லா கேட்டீங்க. தோல் சேவம் அப்படியே மேலே வச்சுடுறோம் சார். ஓகேங்களா, நான் எதுவுமே பண்ணல பாருங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் மாதுளை ப்ரெஸ் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி மாதுளையை விட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வேற எதுவுமே நீங்க பண்ணவே தேவையில்ல. தண்ணி வருது. ஆமா சார், ஜூஸ் வந்து பைனாப்பிள் வந்து சரிங்க அவ்வளோ அருமையா வந்துடும் சார் உங்களுக்கு. பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சார், பைனாப்பிள் நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் தான் சார். அதாவது 30% ஒரு பழத்துல இருந்து ஒரு 25-30% தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல 20% இருந்து இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா நீங்க தண்ணி மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த வாட்டர் லிக்யூடு மாதிரி, அதாவது நம்ம எதுவுமே கலக்க தேவையில்லை. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 3 மிஷின் வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக வாங்கி வச்சிருக்காரு. இது என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நமக்கு சொல்லுவார். இப்போ அண்ணா சொல்லுங்க, இப்போ இது என்ன மிஷினு? வணக்கம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹேண்ட் ப்ரெஸ் ஜூஸர் அப்படின்னு சொல்றது. ஓகேங்க. இது வந்து எல்லா பழங்களும் இதிலே பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பைனாப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், எலுமிச்சம்பழம், தர்பூசணி, ஆரஞ்சு, இது மாதிரி கமலா ஆரஞ்சு, வெள்ளை பூசணிக்காய், கிருணி பழம், இது மாதிரி டிசைனாக எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சார். ஓகேங்க. எப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே பண்ணி காட்டுறேன் சார் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். ஆமாங்க, நம்ம மாதுளம்பழம் செஞ்சு காட்டுறோம் பாருங்க. எந்த மாதுளை வந்து 2ஆ மட்டும் வெட்டிக்கணும் சார். இப்போ நம்ம மிக்சிலாம் போட என்ன பண்ணா, நம்ம கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, பால், சுகர் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்லாம் சேர்த்து அடிச்சு தண்ணி ஊற்றினா தான் ஜூஸ் வரும். அது எல்லாமே இதெல்லாம் வந்து தட்டி எடுக்கணும். அதுக்கே நம்ம வந்து ஆமா, அதுவே நம்ம சில பேரை வெறுத்து போயிடுவாங்க. அதெல்லாம் இல்லை ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மேலே வச்சிடுறீங்க. இங்கே ஒரு ஹேண்டில் இருக்கும். இதை பிடிச்சி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் சார். வேற நீங்கள் ஒன்றுமே சப்போர்ட்டிவாக எது பிடிக்கவே தேவையில்ல. அழகாக அதோட ஜூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பியூராக வந்துடும் உங்களுக்கு. இது நீங்கள் ஒன்று பண்ண அவசியம் இல்லை சார். ஜஸ்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் மேலே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. இது கஷ்டமாக இருக்குமா? நான் ப்ரெஸ் பண்ண இல்லை சார், நீங்கள் கூட பண்ணி பாருங்க. ஏன்னா பார்க்குறவங்க லேடிஸ் சில பேருக்கு அவ்வளோதான் சார். அவ்வளோதாங்களா? மெதுவாக ப்ரெஸ் பண்ணால் போதும் சார். உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணதில்ல. உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு, உங்கள் ஸ்டெமினாவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணால் போதும் சார். ஓகே. ரொட்டேட் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. டிஃப்ரென்ஸாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதை அப்படியே நீங்கள் எடுத்துட்டு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பக்கத்தில் கூட காட்டுங்க. நம்ம போட்ட ஒரே ஒரு மாதுளை, 2 மாதுளை போட்டிங்கன்னா அந்த டம்ளர் வந்து கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிரும் உங்களுக்கு. போட்டு காட்டுறேன் பாருங்க. இதை நீங்கள் வந்து வடிகட்டவே தேவையில்ல சார். மெயின் அதான், டேஸ்ட் பண்ணி பாருங்க, அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து எல்லா ஜூஸும் டெய்லி நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஆரஞ்சு ஆகட்டும், மாதுளை ஆகட்டும், பிரமாதமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அதாவது ஜூஸப், அதாவது இந்த பழத்தை வந்து ஜூஸா மாத்தியாச்சு. ஆமா சார். அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா பழத்தை வந்து கடிச்சு சாப்பிடுற மாதிரி, அந்த மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு. கடிச்சு சாப்பிடுற மாதிரி அப்படியே வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் கூட விதை அடிப்படாது. ஒண்ணுமே இல்லைங்க. இதுல இருக்கிற எல்லா விதையில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாமே கிளீனா வந்துடும். நம்ம கசப்பு தன்மை வராது. இது சில பேர் மெயினா கேட்கறாங்க, எப்படி சார் வாஷ் பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க ஏற்கனவே போட்ட வீடியோல அது மாதிரி கேட்கறாங்க. இது எப்படி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சும்மா அதை கலட்டிடுங்க. கலட்டி ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு சும்மா தண்ணியில மட்டும் சிங்க் வாட்டர் தான், சிங்க் வாட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி பக்கெட் வாட்டர் இருந்தா ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அப்படியே வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் சார். அவ்வளவுதான் வாஷ் பண்றேன் சார். இப்போ மிக்ஸி கிரைண்டர் மாதிரி பெருசா நம்ம வாஷ் பண்ணுற அவசியமே கிடையாது. ரெண்டாவது மேல வச்சுட்டு அந்த செகண்ட் அந்த ஜார்ல இருக்கிற பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா சார், அதுக்கு அடியில வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. கொஞ்ச நாளா துரு பிடிச்சுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் துருலாம் பிடிக்காது. அடுத்து வந்து நான் பைனாப்பிள் பண்ணி காட்டுறேன் சார். இப்போ பைனாப்பிள் எப்படி பண்ணுவீங்க? பைனாப்பிள் வந்து நீங்க ரொம்ப கஷ்டம் சார். எந்த மிஷின்ல நீங்க பண்ணாலும், இப்போ மத்த மிஷின் நீங்க பண்ணா முதல்ல பீல் பண்ணணும். முள்ளா இருக்கும், முள்ள பீல் பண்ணணும், பீஸா கட் பண்ணணும். அப்புறம் வந்து மிக்ஸில போட்டு சுகர் ஆட் பண்ணணும், ஐஸ் கியூப் ஆட் பண்ணணும், மில்க் ஆட் பண்ணணும். இவ்வளவு ஆட் பண்ணாதான் ஜூஸ் வரும் உங்களுக்கு. சோ அப்ப நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பியூர்ங்கிறது அங்க வராது உங்களுக்கு. இதுல வந்து எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் பார் பாரா நம்ம வீட்ல பால்கோவா இருக்கு இல்லைங்களா, அந்த பால்கோவா மாதிரி பார் பாரா கட் பண்ணிட்டு வச்சா போதும் சார் உங்களுக்கு. பீஸ் அந்த மாதிரி வெட்டி மட்டும் வச்சுக்கோங்க. வெட்டிட்டு எதுவுமே தேவையில்ல சார். மெயின் அதை நல்லா கேட்டீங்க. தோல் சேவம் அப்படியே மேலே வச்சிடுறோம் சார். ஓகேங்களா, நான் எதுவுமே பண்ணல பாருங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம நார்மலா இப்போ நீங்க மாதுளை ப்ரெஸ் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி மாதுளையை விட ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆனா அதுல இவ்வளவு ஜூஸ் இருக்கானா? ஆமா சார், இதுல வந்து இவ்வளவு ஜூஸ் வரும் உங்களுக்கு. பழம் வந்து இவ்வளவு மிக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். ஒண்ணு கிடையாது சார். நம்ம பாருங்க, நான் இன்னொரு பீஸ் கூட போட்டு காட்டுறேன். மொத்தமா சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு ஜூஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. இதை போட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம அதோட சக்கை வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சக்கையா புளிஞ்சு கொடுத்தோம் சார். இதுல ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு, எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அப்படியே காஞ்சு போன அவ்வளவுதான் சார். மேல வச்சிடுறீங்க, ரொட்டேட் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க பண்ணவே தேவையில்ல. தண்ணி வருது. ஆமா சார், ஜூஸ் வந்து பைனாப்பிள் வந்து சரிங்க அவ்வளோ அருமையா வந்துடும் சார் உங்களுக்கு. பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சார், பைனாப்பிள் நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் தான் சார். அதாவது 30% ஒரு பழத்துல இருந்து ஒரு 25-30% தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல 20% இருந்து இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா நீங்க தண்ணி மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த வாட்டர் லிக்யூடு மாதிரி, அதாவது நம்ம எதுவுமே கலக்க தேவையில்லை. ஓகேங்களா, இது வந்து அடிச்சுக்கவே முடியாது சார். அல்டிமேட்டா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து
நீங்கள் கூட வீட்டில் ஒரு மிஷின் வாங்கிட்டு போய் கூட போட்டு பாருங்க, இதே டேஸ்ட் தான் வரும். நான் போடுறதுனால வருது அப்படிங்கிறது எதுவுமே நம்ம ஏன்னா எந்த ஒரு இன்கிரீடியன்ட்டுமே கிடையாது உங்களுக்கு. ஆமாம் சார், நோ ஆட் ஃப்ளவர்ஸ் மாற்றி அப்படியே அவ்வளோதான். எந்த நம்ம வந்து அதில் வந்து கெமிக்கல்ஸ் கலக்கல, எந்த ஒரு எசன்ஸ் கலக்கல, அப்படியே டைரெக்டாக அப்படியே வரும் உங்களுக்கு. இன்னொன்று தான் சார், உங்களுக்கு இந்த சாத்துக்குடி வந்து மெயினாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க சார். சாத்துக்குடி வந்து நிறைய பேர் இந்த டயட் பேஷண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு. வைக்கிறீங்க, சாத்துக்குடி வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அழகா சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதில் உள்ள சக்கை வேஸ்டேஜ் எல்லாம் இதுலேயே வந்துடும். இதில் மெயினாக வந்து பார்த்தா அந்த விதை இருக்கு இல்லைங்களா சார், இது விதை வந்து உடையவே உடையாது சார் உங்களுக்கு. நம்ம உடஞ்சதுன்னா கசப்பு வந்துடும். ஆமாம், இதில் வந்து உடையவே உடையாது. அப்படியே காட்டுறேன் பாருங்க, இந்த விதை வந்து கொஞ்சம் கூட பிரேக் ஆருக்கு கட்டிங் எதுவுமே நசுங்க கூட இல்ல. நசுங்கவே சார், இங்க பாருங்க, நசுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட். விதை எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு, அப்படியே வந்துடும் சார் உங்களுக்கு. அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு. சரிங்க. அது மாதிரி இது உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப. ஆமாம் சார். அதே மாதிரி நீங்கள் கப்பில் ஊற்றி அப்படியே நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். காட்டுறேன் பாருங்க, இது டேஸ்ட் இன்னும் பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து அரப்பழத்தில் இருக்கிற ஜூஸ் இது. ஆமாம் சார். இல்லை எதுவுமே நான் சுகர் போடல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வியூவர்ஸ் பார்த்துங்க. நான் எதுலேயுமே சுகர் போடல, எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே நேச்சுரலாக கொடுக்குறேன் உங்களுக்கு. கடையில் சுகர் போட்டு குடிச்சோம்னா ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட் வருது. அதை விட நல்லா இருக்கும் சார். இது வந்து இயற்கையாக இருக்குது. நீங்கள் சுகர் போட்டிங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து அது டேஸ்ட் மாறி போயிடும், பியூர் தன்மை போயிடும் உங்களுக்கு. இது மெயின் உங்களுக்கு. ஆனால் அடுத்தது என்ன? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆரஞ்சு போட்டு காட்டுறேன் சார் உங்களுக்கு. இது வந்து ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் வந்து பழக்கம் இருக்குது உங்களுக்கு அதிகமாக, அதனால நீங்கள் வந்து டக்குன்னு போட்டுறீங்க. நீங்களே போடுங்க சார். நானே போடுறேன். நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் உங்க பக்கம் நான் திருப்பி வச்சிரறேன். ஓகே, நானே திருப்பி வச்ச போடுங்க சார். ஓகே, ஏன்னா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பண்ண போறோம். சொல்ல போனா நீங்க ஒரு கஸ்டமர். இப்ப கண்டிப்பா. ஆமா, நீங்க ஒரு கஸ்டமர். இத அப்படி வச்சிரலாம். சொல்லி மட்டும் தரேன் சார். இங்க கை பிடிச்சிங்க சார். அதை ரொட்டேட் பண்ணுங்க சார். அவ்வளவுதாங்களா? அவ்வளவுதான். பிரஸ் பண்ணுங்க, எதுவுமே நகராது, ஒன்றும் ஆகாது. அழகா ஜூஸ் மட்டும் தனியா வந்துடும். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். எவ்வளவு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் சார். அவ்வளவுதான். சிங்கிள் பிரஸ் தான். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மேனுவலே தேவையில்லைங்க. தேவையே கிடையாது. அப்படியே நீங்க ஊத்தி அப்படியே நீங்க சாப்பிடலாம். ஓகே, இங்க பாருங்க, சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. கலர் கூட மாறாது. அந்த கலர் அப்படியே கலர் கூட மாறாது. பழத்துல என்ன டேஸ்ட் இருக்கு அது அப்படியே வந்துடும். பயங்கரமா இருக்குங்க. அதே சாப்பிட்டா கூட இவ்வளவு டேஸ்ட் ஆமா சார். இன்னொன்னு என்ன சார், நான் மெயினா வந்து அடுத்தது சரிங்க நான் போட்டு காட்டுறேன். நான் காட்டுறேன் சார். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த தர்பூசணி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. வெயில் காலத்தில் ரோட்டு ஓரத்தில் போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப சீப் ரேட், அதாவது ரொம்ப கம்மி ரேட். ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப கம்மி ரேட் இதுதான். 20 ரூபா தான் வரும். அவ்வளோதான் சார். 1 கிலோ வாங்கினா நீங்கள் சொல்கிற மாதிரி வீடு இல்லை, எல்லாருமே போட்டு சாப்பிடலாம். அதில் எல்லாருக்கும் ஒரு டம்ளர் எடுத்துடலாம். இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. எல்லாருமே நினைப்பீங்க எல்லாருமே ஓகே போட்டோம், இது எப்படி ஒரு அன்ஷேப்பாக இருக்குது எப்படி போடுறோம் அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. எனக்கு நீங்க பைனாப்பிள் போடும்போதே எனக்கு இதாயிருச்சுங்க. ஏன்னா இதுல இவ்வளவு லிக்விட் ஆமா சார், போடவே முடியாது சார். பைனாப்பிள்லாம் எந்த ஜூஸ்ல நீங்க இந்த மாதிரி பண்ணவே முடியாது உங்களுக்கு. அப்படியே போட்டாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலக்கணும். இதுல கலக்கலாம் தேவையே கிடையாது உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஜூஸ் போடலாம். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதுலயே பண்ணிடலாம் சார் உங்களுக்கு. இதுல மேல இருக்கிறது ரொம்ப ஹார்டா இல்ல இருக்குங்க, அது அப்படி பிரஸ் இல்ல சார். இந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதான் சார். ஒண்ணே இந்த பச்சை கலர் ஸ்கின் மட்டும் லைட்டா அப்படி பீல் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா போதும் சார். வேற எதுவுமே நீங்க பண்ண அவசியமே கிடையாது. பால்கோவா பார் மாதிரி இருக்கு பாருங்க, சின்ன பார் மாதிரி இருக்கு. இது அப்படியே எடுத்து வச்சிடறோம். எடுத்து வச்சு ரொட்டேட் பண்ணி இப்போ நீங்க எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்துக்குடி மாதுளம்பழம் அழுத்தினீங்களோ அதே சேம் ப்ரெஸ்ல லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இதில் மெயினாக வந்து தர்பூசணிக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் சார். ஆனால் ரொம்ப சாஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால ரொம்ப சிம்பிள் மெத்தட். அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணினா போதும் சார். இப்போ நீங்கள் வந்து எல்லா பழமும் சாப்பிட்டீங்கல்ல, இது வந்து இந்த தண்ணி பழம்னு சொல்லுவாங்க, தர்பூசணி. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே பா, அது என்னடா கடிச்சு சாப்பிட்டா கூட இவ்வளவு தண்ணி வராது சார். கண்டிப்பா இது அல்டிமேட்டா இருக்கும் உங்களுக்கு. மெயின் என்ன வந்து பார்த்தா இந்த லெமன் எல்லாருமே கேட்குறாங்க சார். இந்த லெமன் சாப்பாடு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா, எல்லாருமே வந்து லெமன் சாதம் செய்வாங்க, லெமன் ஜூஸ் போட்டு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. லெமன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணும் சார். என்னன்னா லெமனை வந்து 2ஆ வெட்டக்கூடாது சார். ஓகேண்ணா. இந்த நுனி, இந்த எக்ஸிட் இருக்கு இல்லைங்களா, இந்த நுனி மட்டும் இந்த வெளியேற இடத்த மட்டும் வெட்டிடுறீங்க. எதுக்காகனா ஜூஸ் வந்து லீக் ஆகி வெளியில வரணுங்கிறதுக்காக. நான் சேலஞ்சா சொல்றேன் பாருங்க. நான் வாஷ் பண்ணி அப்படியே வைக்கலாம், கட் பண்ணவே தேவையில்லை சார். இங்க பாருங்க சார், இங்க பாத்துங்க, டம்ளர்ல எதுவுமே கிடையாது. நான் ஒரு லெமன் எடுத்து காட்டுறேன். சரிங்க சார், சேலஞ்சா சொல்றேன் பாத்துங்க. இந்த லெமன்ல உள்ள ஜூஸை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஒரு மிஷினை உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். அப்படிங்களா? கண்டிப்பா. இந்த ஜூஸை நீங்க வீட்ல எடுத்து காட்டணும். கண்டிப்பா வரவே வராது. ஜஸ்ட் நீங்க மேல வச்சுக்கோங்க. சரிங்க. ரொட்டேட் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணா போதும். ஒரு லெமன்ல நான் எடுக்கிற மாதிரி ஜூஸ் உங்களால எடுக்கவே முடியாது. பீச்சிக்கிட்டு வருது. ஆமா சார், லெமன்ல இவ்வளவு ஜூஸ் வந்து யாராலையும் எடுக்கவே முடியாது சார். அந்த பழத்தோட சைஸ் வந்துருச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல மெயினா அதுக்கு முன்னாடி ஜூஸை பார்க்கறது முன்னாடி இதோட விதைகள் இருக்கு இல்லைங்களா சார். ஆமா, உங்க கையை காட்டுங்க சார். இங்க பாருங்க, சாரோட கையில பாருங்க சார். ஏதோ ஒரு விதை உடைஞ்சிருக்கா சார்? ஒண்ணு கூட உடையல. எல்லாமே பாக்குறீங்க பாருங்க, லைவா பாக்குறீங்க. சொல்ற மாதிரி ஒண்ணு கூட உடையாது சார். உடையும் கூட அவங்க அந்த ப்ராசஸே அதான் உங்களுக்கு. ஆனா இவ்வளவு ஜூஸ் வந்துருச்சுங்க. கண்டிப்பா சார். இங்க பாருங்க, ஊத்தியே காட்டுறேன். ஆனா இப்ப கொஞ்சம் பக்கத்துல வந்துருன்னா
ஓகே. இவ்வளோ ஜூஸ்லாம் ஒரு லெமனில் உங்களால் எடுக்கவே முடியாது. நான் குடிச்சு காட்ட மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. குடிக்க வேணாம் சார், கஸ்டமர் காட்டிடுங்க இவ்வளோ வந்திருக்குங்கிறத காட்டு. அதாவது ஒரு லெமன் இந்த பழத்தோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அதுலேருந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ ஜூஸ் எடுத்திருக்காரு ஒரே லெமனு. அப்போ என்னன்னா சுத்தமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குதுங்கிற அர்த்தம் சார். வேஸ்டேஜே இல்லாமல் சுத்தமாக தோலை மட்டும் பிரித்து ஜூஸ் தனியாக தோல் தனியாக விதை தனியாக நீங்கள் அமுத்துல அந்த ப்ரெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிறது எல்லாமே உடஞ்சிரும். எல்லாமே வந்துடும் சார். ஆனால் இதில் வந்து உடையாது ஒன்றும் ஆகாது சார். மிஷின் அந்த மாதிரி மெக்கானிசம்ஸ் உள்ள வைக்கிறப்ப அந்த மாதிரி அதுக்கு ஒரு கேப் கொடுத்துருவாங்க. அந்த கேப்புக்குள்ள தான் ப்ரெஷர் ஆகி வெளியில் வரும் சார். ஓகே ஓகே சார். அதே மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்க. இன்னும் இந்த லிக்விட் ஐட்டம்ஸ் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ் இப்போ நான் போட்டு காட்டாத நிறைய இருக்கு சார். இப்போ நீங்கள் டைமிங் எனக்கு வந்து யூடியூப்ல ஒரு 15 நிமிஷம் தான் கொடுக்குறீங்க, எல்லாமே போட முடியாது. இப்போ என்ன போட்டால் வெள்ளை பூசணிக்காய் போடலாம் சார். இஞ்சி கூட சின்ன பீஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிருணி பழம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. வெள்ளை பூசணிக்காய், கிருணி பழம், இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் ஒன்று 2 எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் காட்டின டெமோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும்ட்டு ஒரு 4 to 5 ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணோம். நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா. இப்போ நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒரு கலர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆமாம் சார். இது எப்படி எத்தனை வெரைட்டி இது எல்லாமே நான் சொல்லிடுறேன் சார். ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சார், நார்மல் பிளாக்னு சொல்கிறது. சரி. இது வந்து நார்மல் பிளாக், இது வந்து நார்மல் சில்வர் சார். சரிங்க. இது வந்து ஹெவி டியூட்டி பிளாக் அப்படின்னு சொல்கிறது சார். ஓ ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து 3 கிலோ 200 கிராம் சார், ப்ராப்பர் வெயிட். ஓ சரிங்க. அதுவும் 3 கிலோ 200 கிராம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ 550 கிராம் வரும் சார். 3 கிலோ 550 கிராம். அதனால மெயினாக வந்து ஷாப்பு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கோங்க, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ், பேக்கரி இது வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கொடுக்கறதுக்கு காரணம் தான் சார். இது வந்து ரஃப் யூஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த மிஷின் நாங்கள் வந்து கடைகளுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய காரணம் அதுதான் சார். அதாவது ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தா இது இல்லை வீட்டில் அடிக்கடியே இல்லாமல் எப்பயாவது இருக்கா ஜூஸ் போடுவோம் அப்படிங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை சார். உங்களுக்கு ரெண்டா இந்த மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது ஒரு 15 வருஷம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது ஒரு 15 வருஷம் வரும்னா இது ஒரு 25 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கரண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அழகாக நம்ம பாட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது ஸ்பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆமாம் சார் கம்மியான ஒரு ஸ்பேஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், அப்படியே ரொட்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒன்றும் கிடையாது, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு சிலிண்டருக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் அப்படியே கீழே நீங்கள் தூக்கி வச்சிடலாம் சார். உங்களுக்கு இது மெயினாக வந்து ரொம்ப சிம்பிளான இடத்த அடைக்காமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்க, சூப்பர். இப்போ இது எல்லாத்துக்குமே வாரண்டிங்கிறது டிஃப்ரெண்டாக? வாரண்டிங்க எல்லாத்துக்குமே 1 வருஷம் வாரண்டி சார். 1 வருஷம் என்ன பட்டாலும் ஃப்ரீயாக நம்ம மாற்றி கொடுத்துறோம் சார். ஏதோ ஹேண்டில், ஃபில்டர் எது பட்டாலும் சரி மாற்றி கொடுத்துறோம். அது மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம டெலிவரி வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் சார் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா நார்த் இந்தியாவுக்கு மட்டும் தான் ஆஃப் சார்ஜிங் சார். சவுத் இந்தியா ஃபுல்லாக, அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இந்த 5-6 ஸ்டேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி கொடுத்துறோம். 10 பைசா வாங்க மாட்டோம் யாருக்கு. இது வந்து ரியலாக உண்மை. இது வந்து மற்ற நார்த் இந்தியாவுக்கு போனால் ஒரு 100 ரூபா சார்ஜ் அப்படின்னா 50 ரூபா மட்டும் வாங்கிக்கும் சார். ஓகே, சூப்பருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் வந்து வேணா வாங்கிக்கலாம். இது எல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்பாங்களே. கேஷ் ஆன் டெலிவரி திருச்சி, கோயம்புத்தூர் மட்டும் சார். கோயம்புத்தூர் நமக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வேணால் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கலாம், திருச்சிலேயும் கொடுத்தலாம். மற்ற ஊரில் இருக்கவங்க நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் அட்ரஸ் கொடுத்துருவோம். உங்கள் அட்ரஸ் எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கூகுள் பே நம்பர் அனுப்புகிறேன். அதுலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர், சுரபி என்டர்பிரைசஸோட அக்கௌண்ட் நம்பர், KVB அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அதை தர அதில் பேமெண்ட் பண்ணினா உங்களுக்கு எந்த விதமான தவறு நடக்க வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு. ஸோ மெயினாக தான் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் சார். ரொம்ப ரொம்ப நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதாவது மேனுஃபேக்சர் அப்படின்னா ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் சார். இப்போ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1900 ரூபாய் சார். சரிங்க. இதோட ரேட் ஆமாம் 1900. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. 2200 ரூபா சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 2250 ரூபா சார் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் வாங்குறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் ஒன்று ஃப்ரீ கொடுத்துறோம் சார். கட் பண்ணுறது, ஆமாம், கட் பண்ணுற கத்தி ஒன்று ஃப்ரீ கொடுத்துறோம் சார் உங்களுக்கு. எல்லா கஸ்டமருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறவங்களுக்கு நைஃப் ஃப்ரீ கொடுத்துறோம். பட் எல்லா மிஷினுக்குமே கப்பு ஃப்ரீ வரும், காமனாக வர்றது உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ஹெவி, இந்த மாதிரி சார் நம்ம பிராண்டட் கப்பு வந்து ஃப்ரீ வந்துரும் உங்களுக்கு. இந்த கப்பு ஃப்ரீ வந்துரும். இது வந்து ஹெவியான கப் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு, பிளாஸ்டிக்ல அக்ரிலிக் சார். அக்ரிலிக் கப் உங்களுக்கு. இதுல வந்து பார்த்தா இந்த ஹெவி வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நைஃப் ஒன்னு சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித் நைஃபோட உங்களுக்கு. ஆமா சார், ஹெவிக்கு மட்டும் சார். ஹெவிக்கு மட்டும். திரும்ப சொல்றேன், ஹெவிக்கு மட்டும் தான். நார்மல் மிஷினுக்கு கப்பு மட்டும் தான் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி வித்தியாசமா இது தனியா அது தனியா வந்துரும் சார். அதாவது இப்போ இவர் என்ன சொன்னாரோ அந்த ரேட் மட்டும் 1900, 2200, 2250 இந்த ரேட் மட்டும் நீங்க அனுப்பலாம். எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. சப்போஸ் வந்து வாங்கி ஏதாவது சேல் பண்றேன், எங்க ஏரியால எல்லாம் மூவ் ஆகும் சார். ஒன்றும் இல்லை சார், நீங்க டீலர் எடுத்து பண்றேன், ஒரு நிறைய பேர் எடுக்கிறாங்க சார். நீங்க சொல்ற கரெக்ட். இந்த ஃபர்னிச்சர் கடை, பாத்திரம் கடை நிறைய பேர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வேணுங்கிறவங்க நீங்க ஒன்றும் இல்லை, ஆர்வத்தோட வந்தா போதும். நாங்களே உங்களை ட்ரிகர் பண்ணி எப்படி சேல் பண்ணணும், எப்படி மோட்டிவேட் பண்ணணும், ப்ரௌச்சர்லாம் நாங்களே சப்ளை பண்ணி உங்களை நாங்கள் பண்ண வச்சிருவோம். அவங்களுக்கு நீங்கள் தனியாக வாங்க, ரேட் வந்து ஸ்பெஷல் ரேட் அவங்களுக்கு தனியாக வச்சிருக்கோம். ஏன்னா பல்காக எடுக்கிறப்ப நமக்கு போகிறப்ப பார்சல் சார்ஜ் எல்லாமே குறையுது இல்லைங்களா. ஸோ அதில் ஏதாவது பார்த்து அவங்களுக்கு நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அதில் எத்தனை பீஸ் எடுக்கணும், என்ன ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு
வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இல்லை திருச்சி சைடில் இருக்கீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். திருச்சியில் வந்து வாங்கணும்னா எங்கே வரணும்னு சொல்லி திருச்சியில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சார். அங்கேருந்து திண்டுக்கல் தேனி கொடைக்கானல் போகிற வழியில் நேராக வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நேஷனல் காலேஜுக்கு அடுத்து இளங்காட்டு மாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் சார். கருமண்டம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் ஸ்ரீராம் நகர் உள்ளே வந்துன்னா நம்பர் 60 கரீஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீராம் நகர் கருமண்டபம் திருச்சி 620001. இதான் ப்ராப்பர் அண்ட் போஸ்டல் அட்ரஸ் நம்மளோடது. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கால் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்தாலும் சரி, வாங்குறவங்க இங்கேயே கூட வந்து வாங்கிக்கலாம் சார். ஒன்றும் கிடையாது சார். இப்போ நிறைய பேர் நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சார். நிறைய பேர் வருவாங்கன்னா பழம் வாங்கிட்டே வந்துடுறாங்க சார். செக் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் போட்டால் தான் வருது, நான் போட்டால் வருமாங்கிற செக் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி இருக்கவங்களும் வாங்கிட்டு போகலாம். வெளியூரில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொண்டாந்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இருக்கவங்க லோக்கல் டெலிவரி இருக்குது சார். சென்னை அங்கே மாதிரி இருக்கவங்க கொரியரில் எங்கேயாவது நம்ம அனுப்பிச்சி விடலாம் சார். அதாவது நான் அந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது இருந்தால் நானே வந்து இந்த ஃப்ரூட் ஒன்று கட் பண்ணி நானே வந்து ஜூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. இது வந்து இதுக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜே தேவையில்லைங்க. ஈஸியாக எடுத்து நீங்கள் பாட்டு கட் பண்ணுறீங்க, வச்சு இது பண்ணிட்டு போகிறீங்க. எல்லா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் அட்ரஸ் அண்ட் வந்து திருச்சி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அங்கே இருக்கவங்க சிஓடியில் கூட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னாலும் அண்ணனோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிடுங்கண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய்.